டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே விரிசல் பலமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இது ஊடக மத்தியிலும் அதே போல் தமிழ்நாட்டினுடைய 2026 அரசியலும் ஒரு புதிய பார்வையை உண்டாக்கி இருந்தாலும் கூட உள்ளூர என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இத்தனை காலமாக பொதுவாகவே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, தேர்தல் நேரத்தில் 6 மாதத்திற்கு முன்பு வரையிலும் ஆளும் கட்சிகள் அதை எதிர்கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்காக ஒன்றிணைந்து நிற்பாங்க. அந்த தேர்தலை கூட்டணியாக இணைந்து சந்திப்பாங்க. அதற்கு பிறகு பிரிந்து 6 மாதம் கழித்து அவர்கள் தங்கள் சுயமாக செயல்பட தொடங்கிடுவாங்க. ஆளும் கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவாங்க. இப்படி ஒரு நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்தது. எடுத்துக்காட்டாக நீங்கள் பாமகன்னு வச்சுக்கோங்களேன். பாமக என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் அதிமுகவோடு கூட்டணி சேர்கிறது என்றால் அந்த தேர்தலுக்கு முந்தைய 6 மாதத்துக்கு முன்பு வரை விமர்சனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளும். தேர்தல் நேரத்தில் அதிமுகவோ அல்லது திமுகவோட கூட்டணி சேர்ந்து நிற்கும். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் சில இடங்களில் வெற்றி பெறுவார்கள். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து அதுவும் ஒரு எதிர்க்கட்சியாக நின்று ஆளுங்கட்சிக்கினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும். இது ஒரு நாகரிகம் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த விசிகா அதே போல் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்காரங்க இந்த பண்பாட்டையே மாற்றிட்டாங்க. நிரந்தரமாகவே அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில் ஒரு தொங்கு சதைகளைப் போல இருந்து கொண்டு விட்டார்கள். அறிவாலயமே கதின்னு இருந்துட்டாங்க. அப்படி இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டு திடீர்னு தேர்தலுக்கு முன்பாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள் என்று புதிதாக வசனம் பேசுகிறது காங்கிரஸ் கட்சி. இதுதான் ஒரு வியப்பாகவும் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் கொத்தடிமை போல திமுகவில் ஒன்றிணைந்து தொங்கு சதை போல இருந்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாக நான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக தற்பொழுது போர்க்குடி தூக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவர்கள் இதற்காக தங்களது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி எங்கே வளர்ந்திருக்கிறதா? இப்போ திமுக கடுமையான விமர்சனங்களும் இருந்தாலும் அவருடைய ஆள்பலமும் அவருடைய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பல்வேறு விதமான 234 தொகுதிகளிலும் அவர்கள் ஆழமாக பறந்து நிற்பதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வளர்ந்திருக்கிறதா? அப்படி காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகள் தன்னை வளர்த்திருக்கிறது? எத்தனை புதிய தொண்டர்களை உருவாக்கியிருக்கிறது? எத்தனை புதிய இளம் வாக்காளர்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது? இளம் தலைவர்களையாவது காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கான்னு பார்த்தா தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் யாருன்னு நீங்கள் ஒரு போன 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தாவேகா கூட இன்று அதனுடைய கட்சி கொடிகள் எல்லா பக்கம் தெரியுது. அதனுடைய தொண்டர்கள், அவங்களுடைய அந்த கட்சியினுடைய பின்பற்றாளர்கள் தொண்டர்கள் அங்கங்கே கொடியாவது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நடமாடுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி எங்கே செயல்படுகிறது? 100 ஆண்டு காலம் செயல்பட்ட பேரியக்கம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்ன செயல்பாடு இதுவரைக்கும் இருக்குது? எத்தனை போராட்டங்களுக்கு அவர்கள் கொடி தூக்கி நின்றுக்கிறார்கள் மக்களுக்காக? இருக்கிற காலத்திலேயே ஏழை மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி போராடியதில்லை. இடதுசாரிகள் போராடியதை போல அவர்கள் என்றாவது காங்கிரஸ் கட்சி மக்களோடு மக்களாக நின்று போராடி இருக்கிறதை பார்த்துருக்கிறோமா? அந்த கதர் சட்டையும் கதர் வேட்டியும் கசங்காமல் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்பொழுது எங்கே தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சியினுடைய விகிதம் என்று பார்த்தா மிகவும் ஒரு கவலைக்குரிய விகிதம். இந்த நேரத்தில் இந்திய அளவிற்கே காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய தேய்மானத்தை சந்தித்து கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆளும் திமுக கட்சியும் அவர்கள் பகைத்து கொண்டு தங்களிடம் ஆட்சி அதிகாரம் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிற வசனங்கள் உண்மையிலேயே ஒரு நம்பிக்கைக்குரிய வசனங்களா என்றால் அதில் ஏராளமான ஐயங்கள் இருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி என்பது இங்கே ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு அது முனைகிறது என்றால் அதற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி இங்கே களப்பணியாற்றி இருக்க வேண்டும், தங்களுக்கான ஒரு புதிய வாக்காளர்களையாவது உருவாக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு எந்த ஒரு வாக்காளர்களையும் அவங்க உருவாக்கல. இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, பிற மாநிலங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த பலத்தில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்று ஒட்ட வைத்த அட்டைப்பட்டி போல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் திடீர்னு இப்போ இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே திருச்சி வேலுச்சாமி ஐயா போன்றவர்கள் எல்லாம் ஒரு புதிய கழகத்தை உண்டாக்கி, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் ஒரு புதிய கழகத்தை உண்டாக்கி தற்பொழுது முதலமைச்சர் அவர்களே கூட்டாட்சி என்பதெல்லாம் இங்கே சாத்தியமில்லை என்பதை போல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட நாடகமாகத்தான் நாம் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, அப்படி இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தனித்து நிற்பதற்கு விஜய் கட்சியோடு ஒருவேளை காங்கிரஸ் இணைந்தால்
இப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய 10 விழுக்காடு வாக்கு காங்கிரஸுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நம்ம கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏனென்றால் திமுக, காங்கிரஸ், விசிக எல்லாம் இணைந்து நின்று தான் 46 விழுக்காடுகள் 45 விழுக்காடுகள் வாங்கியிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவிற்கான தனித்த வாக்குகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதிமுகவுக்கு 21 விழுக்காடு வாக்குகள் போது திமுகவுக்கு கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். 1-2 வாக்குகள் கூடுதலாக இருக்கலாம். ஆக 25 விழுக்காட்டுக்கு கீழாகத்தான் திமுகவினோட வாக்குகள் இருக்கும். அப்போ விசிகனோட வாக்குகள் எத்தனை விழுக்காடு இருக்குன்னா 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான். தேமுதிக 1 விழுக்காடு, காங்கிரஸ் 10 விழுக்காடு, இப்படி தான் கம்யூனிஸ்டுகளுக்கு 1-2 விழுக்காடுகள் என்று இதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அவர்கள் 45 விழுக்காடு வாக்குகளை கடந்த முறை வாங்கினாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் தனித்தனியாக பிரியும் போது பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகள் இருக்க வேண்டும்? 10 விழுக்காடு வாக்கு என்று நாம் சராசரியாக வைத்து கொண்டாலும் விஜயினுடைய கட்சி ஒரு 8லிருந்து 10 விழுக்காடு வாக்குகள் வாங்கினால் 2 பேரும் சேர்ந்து ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்குவார்கள். ஆனால் இந்த 20 விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு மட்டுமே ஒரு தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்று விட முடியுமா என்கிற கேள்வி இருக்குது. காங்கிரஸோ அல்லது தாவேகாவோ. தாவேகா தனித்த எங்காவது வெற்றி பெறக்கூடிய நிலைமை இருக்கிறதா என்றால், அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு தவறான பொய்யான ஊடகத்தில் பணத்தை கொடுத்து காட்சி ஊடகங்களில் தவறான பிம்பங்களை இவர்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவிற்கு அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கியெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. கலந்த வாக்கு வங்கிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த காங்கிரஸும் திமுகவும் நடத்தி கொண்டிருப்பது ஒரு திட்டமிட்ட நாடகம்தான். இதில் தாவேகாவை குழப்பியடிக்க வேண்டும், தாவேகாவை எப்படியாவது காங்கிரஸோடு இணைத்து விட வேண்டும் என்பது திமுகவினுடைய இன்னொரு திட்டமாக கூட இருக்கலாம். அப்படி அவர்கள் இணைத்தாலும் கூட எதிர்ப்பு வாக்குகளை இவர்கள் பெறுவார்கள் என்கிற அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் இதனால் யாருக்கு பின்னடைவு ஏற்படும் என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் தான் பின்னடைவு ஏற்படும். இதனால் இத்தனை ஆண்டு காலம் இந்திய அளவில் கட்சி நடத்திய காங்கிரஸ் தற்பொழுது தன்னுடைய தலைமையில் தாவேகாவை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பெருமையாக இருக்கும். மாறாக தாவேகாவை பின்னாடி விஜயின் பின்னாடி காங்கிரஸ் கட்சி போய் நின்று கொண்டு அவர்கள் அந்த கூட்டணியில் நின்று கொண்டு விஜயை முதலமைச்சராக்குவதற்கு அல்லது விஜய் கட்சியை ஆட்சியில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக நாங்கள் இறங்குகிறோம் என்று காங்கிரஸ் இறங்கினால் அது கல்லை கட்டி கொண்டு கடலில் குதித்ததற்கு சமம். எனவே தற்பொழுது காங்கிரஸ் திமுக நடத்தி கொண்டிருப்பது திட்டமிட்ட நாடகம். தாவேகாவை ஒரு விஜய் கட்சிக்கு அதிக வலிமையை கொடுப்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு நாடகம் நடத்துகிறார்கள். ஏனென்றால் விஜய் திட்டமிட்டது போல விஜய் ஒன்றும் பெரிதாக இங்கே எடுபடவில்லை. எனவே விஜய் ஒரு வலிமையான கட்சியாக அவர்களை பூதாகரமாக ஊதி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி திமுக இணைந்து நடத்தக்கூடிய நாடகம்தான் இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய குழப்பமாக பத்திரிகை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எங்கும் நகர மாட்டார்கள். காங்கிரஸ், விசிக, திமுக ஆகியவை எல்லாம் ஒரே கட்சிகளாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டன. திமுகவினுடைய ஒரு பிரிவு தான் காங்கிரஸ், திமுகவினுடைய இன்னொரு பிரிவு தான் விசிக, திமுகவினுடைய இன்னொரு பிரிவு தான் இடதுசாரிகள். இடதுசாரிகளுக்கோ விசிகவிற்கோ காங்கிரஸுக்கோ தனித்த எந்த பலமும் இல்லை. தனியே வெளியே சென்று நின்றால் இந்த இடமும் இருக்கிற இடமும் அவர்களுக்கு பறிபோய்விடும். எனவே அத்தகைய கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் விழக்கூடிய அந்த முடிவை இவர்கள் எடுக்க மாட்டார்கள். தேர்தல் ஒப்பந்தங்கள் முடியும் வரையிலும் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் நாம் இப்பொழுது கணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.